கொத்தவரங்காய் இது அதிக அளவு ஊட்டச்சத்து நன்மைகளை கொண்டது. இதில் நார்ச்சத்து, சுண்ணாம்பு சத்து, அயன், விட்டமின் இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை கொண்டது இந்த காய். இது பிளட் சுகரை கட்டுப்படுத்தவும் பயன்படுது. நாம் இந்த கொத்தவரங்காயை வச்சு எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொத்தவரங்காயை தண்ணியில் 3-4 தடவை அலசி கழுகி எடுத்துட்டு அதோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக இது போல் நமக்கு பிடிச்ச அளவில் இது போல் வெட்டி எடுத்துக்கணும். இதை குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் வேகக்கூடிய சமயத்திலே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் போடலாம், என்கிட்ட இல்லாததுனால போடலை. 2-3 சின்ன வெங்காயம் போடலாம். போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்துக்குவோம். இப்போ காய் வெந்தாச்சு. அதில் உள்ள தண்ணியை நம்ம நீக்கிட்டு காயை மட்டும், கொத்த வெங்காயம் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். சீஞ்சட்டி வச்சு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கொத்த வெங்காயம் அதில் சேர்த்துடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் அதை வதக்கி கொடுக்கணும். அதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். அடுத்தது நம்ம மிக்சியில் ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுருந்த தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் இதையும் நம்ம அதில் போட்டு ஒன்று போல் கலந்து கொடுக்கணும். இந்த காயை கொஞ்சமாக சாம்பாரில், குழம்புல, அவியலில் போடுவாங்க. இப்படி நம்ம பொரியலும் செய்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நன்மையை செய்யக்கூடியது. கெட்ட கொழுப்பையெல்லாம் களைஞ்சிடும். இது எலும்பு வலிமைக்கும் டைஜஷன் பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடியது. இது போல் நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.